வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தாய்லாந்துல என்னோட 4வது நாள் பயணத்த நான் ஆரம்பிக்கிறேன். நியூசிலாந்து ரிசார்ட் அப்படின்ற ஒரு ரிசார்ட்ல தங்கியிருக்கேன். நியூசிலாந்து ரிசார்ட்ல இருந்து நானு கிளம்பி இப்போ அடுத்த ஊருக்கு போலாம். ஒரு 101 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கேன். ரோட பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு இறக்கம் இறங்கி இறங்கி ஏறுது பாருங்க. எதிரில பார்த்தா பெரிய மலையா தான் இருக்கு. வந்தாச்சு. பார்க்கலாம். இது சர்வீஸ் ரோடு, அது மெயின் ரோடு. மேடு 1 கிலோமீட்டர் இருந்ததுன்னா பள்ளமும் அதே அளவுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. ஒரேடியா ஸ்ட்ரைட்டா மலை இல்ல. ஏறி இறங்கி ஏறி இறங்கி அப்படிதான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனா எங்க பாரு ரோடுங்க. ரோடு கனெக்டிவிட்டி அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. இது ஒரு பெரிய டேம் போல இருக்கு. அந்த பக்கமும் ரோடு, இந்த பக்கமும் ரோடு. மேலே எக்ஸ்பிரஸ் ஹைவே. பாருங்க டேம் எவ்வளவு பெருசு அப்படின்றத காட்டுறேன். ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு இந்த டேமை ஒட்டியே தான் இந்த ரோடு வந்தது. மேலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க உங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுது தண்ணி தான். முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஒரு ஹெவி லாரி, ட்ரெய்லர் லாரி பள்ளத்துல விட்டு வச்சிருக்காரு. எப்படி விட்டாருன்னு தெரியல. 1 கிலோமீட்டர் முன்னாடி. அந்தாண்ட இருக்கிற ரோடு எக்ஸ்பிரஸ் வே. அதுல சைக்கிள், பைக்கு, லாரி எதுவுமே போகக்கூடாது. ஹை ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போகணும். பாருங்க கார் மட்டும்தான் போகுது பாருங்க. வேனு, வேகமா ஓட்டக்கூடிய வண்டி, வேகமா போகக்கூடிய வண்டிங்க மட்டும்தான் அதுல போகணும். இதுவே இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கு தனியா ஒரு ரோடெல்லாம் சூப்பரா இருக்கு.